எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான நார்த் இந்தியன் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இது பன்னீர் காலிமிர்ச், அதாவது மிளகு போட்டு இது செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்ல ரிச்சாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்தி ரோட்டிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு நான் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பீசஸை கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சென்டரில் கட் பண்ணுறேன். அப்புறம் பெரிய சைஸ் பீசஸை கட் பண்ணிக்கலாம். பன்னீர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்க, இந்த சைஸில் எல்லா பீசஸும் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, பன்னீரை மசாலாவில் தடவி ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் ஃப்ரெஷ் தயிர் போடுங்க. தயிர் நல்லா திக்காக இருக்கணும். நெக்ஸ்ட் 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுங்க. 2 டீஸ்பூன் சோளமாவு, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் கொரகொரப்பாக பொடி பண்ணது. அடுத்து 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணுங்க. ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ண பன்னீர் பீசஸை இப்போ ஆட் பண்ணுறேன். மெதுவாக கை வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். எல்லா பீசஸும் மசாலாவில் நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 20 நிமிஷம் அப்படியே ஊற வைங்க. அந்த டைமில் நம்ம மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. நெக்ஸ்ட் சின்னதாக 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போடுங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்குனது சேர்க்குறேன். 4 பச்சை மிளகாய் 2 நறுக்குனது, 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி நறுக்குனது, 1/2 கப் முந்திரி பருப்பை நான் 1 மணி நேரம் ஊற வச்சு சேர்க்குறேன். வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்குங்க. முந்திரி பருப்பு கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அரை டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, கோல்டன் ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஆற விடுங்க. ஆறுனதும் இதை ஒரு மிக்சர் ஜார்ல மாத்திக்கலாம். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்ல பேஸ்டா அரைச்சிக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றுங்க. நம்ம பன்னீரை நல்ல ஒரு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு பக்கம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வேக விடுங்க. ஒரு பக்கம் கோல்டன் கலர் வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. இது 5 நிமிஷம் போல் ஆகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா, மசாலாவை ரெடி பண்ணும்போது சோள மாவு சேர்த்துருக்கிறதுனால பைண்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் 1 இல்லைன்னா ஒரு 2 டீஸ்பூன் சோள மாவு சேர்க்குறோம். பார்த்தீங்கன்னா, பன்னீர் பீசஸ் எல்லாம் 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பேனில் இருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. நெய் கிரேவியை நல்லா ரிச் ஆகிறதுக்காக தான் சேர்க்குறோம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அரைச்ச மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற்றுங்க. அப்போது மிக்சியில் ஒட்டி இருக்கிற மசாலா வந்துடும். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாக ரிச்சாக இருக்குன்னு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். உப்பு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம் எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
கிரேவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிரேவி பார்க்குறதுக்கு ரொம்பவே சட்டிலாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மூடி வச்சு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வைங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ரை பண்ண பன்னீர் பீசஸை ஆட் பண்ணுறேன். எல்லாம் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. பன்னீர் சேர்க்கறதுக்கு அப்புறம் 5 நிமிஷத்துக்கு கடாயை மூடி வச்சு சிம்மில் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குது. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள் அப்புறம் நறுக்கின கொத்தமல்லி சேர்க்குறேன். பனீர் காலி மிர்ச் ரெடி ஆகிடுச்சு. நல்ல சூடாக ரோட்டி, சப்பாத்தி, நான், ஜீரா ரைஸ் கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹோம் குக்கிங் சேனலில் இருக்கிற மற்ற பன்னீர் ரெசிபீஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வாட்டி பன்னீர் வச்சு ஏதாவது சைட் டிஷ் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.